guys, welcome to our channel. இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 12th ரிசல்ட் வந்திருக்கு. மார்னிங் 9 மணிக்கு தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் அஃபிஷியலா 12th ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி ஒரு ஃபுல் பிரேக் டவுனை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டோட்டலா 7,92,494 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதினாங்க. அதுல 7,53,142 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆயிருக்காங்க. ஸோ ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் 95.03. கேர்ள்ஸ் இந்த தடவை பாய்ஸை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கேர்ள்ஸ் பாஸ் பர்சன்டேஜ் 96.7, பாய்ஸ் உடைய பாஸ் பர்சன்டேஜ் 93.16. டாப் பெர்ஃபார்மிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் பத்தி இப்ப பாப்போம். அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் டாப்ல இருக்கு வித் 98.82% பாஸ் ரேட். அதுக்கப்புறம் ஈரோடு 97.98% அண்ட் திருப்பூர் 97.53%. அப்புறம் கோயம்புத்தூர் 97.48% அண்ட் கன்னியாகுமரி 97.01% ஃபாலோ பண்ணிருக்காங்க. டோட்டல் 7,513 ஸ்கூல்ஸ்ல இருந்து 2,638 ஸ்கூல்ஸ் 100% பாஸ் ரேட் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதுல 436 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் இருக்கு. லாஸ்ட் இயர் 2024 94.56 பாஸ் பர்சன்டேஜ் இருந்துச்சு. இன்னைக்கு 95.03% ஆயிடுச்சு. ஸோ ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த வருஷமும் நம்ம ஸ்டூடெண்ட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் எழுதின எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவருக்கும் முதலுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி அவருடைய வாழ்த்துக்களோடு நடந்து முடிந்த 12ஆம் வகுப்புக்கான ரிசல்ட்டை அறிவிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாள் என்பது எவ்வளவு முக்கியமான நாள், குறிப்பாக இளைய சமுதாயம் என்று வரும் பொழுது தேர்வு எழுதிய பல லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தமானது. அதே போன்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு தன்னுடைய வாழ்த்து செய்திகளை சொல்லும் பொழுது காலமாக கூட நீங்க சமூக வலைதளத்தில் பார்த்துருக்கலாம். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு வாய்ப்பு என்றைக்குமே காத்து கொண்டுதான் இருக்கின்றது. எதிர்பார்த்து கிடைக்காமல் இருக்கின்ற மதிப்பெண்ணாக இருந்தாலும் அல்லது தேர்ச்சி பெற முடியாத நிலையில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உங்களுக்கான வாய்ப்பை இந்த அரசாங்கம் வழங்கும் பொழுதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது இந்த மதிப்பெண்கள் என்பது தேர்வுக்கான மதிப்பெண் தானே தவிர ஒரு மாணவனுக்கோ ஒரு மாணவியை மதிப்பீடு செய்வதற்கான மதிப்பெண்ணாக நீங்கள் பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் அனைத்து நிலையிலும் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் அவருக்கான நாற்காலி காத்து கொண்டுதான் இருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெற்றவங்களுக்கு நாங்கள் வைக்கிற ஒரு வேண்டுகோள் என்பது நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்ட மார்க் எடுத்தாலும் சரி அதை அரவணைக்க வேண்டியது, அதற்கு ஆதரவு தர வேண்டிய முதல் மனிதர்கள் யார் என்று சொன்னால் பெற்றவங்க நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் நம்ம பிள்ளைங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேச வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் வைத்து தேர்வு நடைபெற்ற நாட்கள் 3/3/2025 முதல் 25/3/2025 வரை நடந்தது. தேர்வு முடிவுகள் வெளிப்படும் நாள் 8/5/2025, அதாவது இன்று. தேர்வு எழுதிய மொத்த பள்ளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 7,92,494. மாணவியர்களின் எண்ணிக்கை 4,19,316. மாணவர்களின் எண்ணிக்கை 3,73,178. தேர்ச்சி விவரங்கள்: தேர்ச்சி பெற்றவர்கள் 7,53,142. சதவீதத்தில் 95.03%. இதில் மாணவியர் 4,05,472. சதவீதத்தின் அடிப்படையில் அவர்கள் தேர்ச்சி அடைந்தவர்களுடைய சதவீதம் 96.7. மாணவர்கள் 3,47,670 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். சதவீதம் என்று பார்க்கும் பொழுது 93.16%. மாணவர்களை விட
3.54% மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் 10,049. கடந்த மார்ச் 2024 ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்வெழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை 7,60,606. தேர்ச்சி பெற்றவர்கள் 7,19,196. தேர்ச்சி சதவிகிதம் 94.56. கடந்த மார்ச் 2024 பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி என்பது 0.47% கூடுதலாக உள்ளது. இதற்கான கூடுதல் விவரங்கள் என்பது மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 7,513. 100% தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 2,638. 100% தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 436. பள்ளிகள் மேலாண்மை வாரியான தேர்ச்சி சதவீதம் என்று பார்க்கும் பொழுது அரசு பள்ளிகள் 91.94%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 95.71%, தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.88%. பள்ளிகள் வருகைப்பாடு வாரியான தேர்ச்சி சதவிகிதம் இருபாலர் பள்ளிகள் 95.3%, பெண்கள் பள்ளிகள் 96.5%, ஆண்கள் பள்ளிகள் 90.14% என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 6.36% கூடுதலாகவும், இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 5.16% கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். முக்கிய பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கரின் எண்ணிக்கை சதவீதத்தின் அடிப்படையில் தமிழ் பாடத்தில் 99.15% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கர்களினுடைய எண்ணிக்கை என்பது 135. இப்படி ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு சதவீதத்தில் அது எத்தனை பேர், குறிப்பாக இதுல இயற்பியல் என்று வரும்போது ஒரு 1,125 பேர், வேதியியல் என்று வரும்போது 3,181 பேர், கணிதம் என்று வரும்போது 3,022 பேர் என்று இப்படி அடுக்கடுக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாணாக்கரும் எத்தனை மாணாக்கர் 100க்கு 100 வாங்கியிருக்காங்க என்கின்ற சதவீதம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணாக்கரின் எண்ணிக்கை என்பது 26,887. ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணாக்கரின் எண்ணிக்கை என்பது 2,853. பிரிவுகள் வாரியான தேர்ச்சி சதவீதம் என்று பார்க்கும்போது அறிவியல் பாடப்பிரிவு சயின்ஸ் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96.99%, வணிகவியல் பாடப்பிரிவுகள் 92.68, கலைப்பிரிவுகள் 82.9, தொழில்பாட பிரிவுகள் 84.22%. அதிகம் தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள்: முதல் மாவட்டம் அரியலூர், இரண்டாவது மாவட்டம் ஈரோடு, மூன்றாவது மாவட்டம் திருப்பூர், நான்காவது மாவட்டம் கோயம்புத்தூர், ஐந்தாவது மாவட்டம் கன்னியாகுமரி. அரசு பள்ளி மாணாக்கர்களில் அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள்: முதல் மாவட்டம் அரியலூர், இரண்டாவது மாவட்டம் ஈரோடு, மூன்றாவது மாவட்டம் திருப்பூர், நான்காவது மாவட்டம் கன்னியாகுமரி, ஐந்தாவது மாவட்டம் கடலூர். தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 8,019, தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 7,466, ஏறத்தாழ 93.1%. தேர்வு எழுதிய சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை 140 பேர். அந்த 140 தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 130, ஏறத்தாழ 92.86%. தேர்வு எழுதிய தனித்தேர்வுகளின் எண்ணிக்கை 16,904. தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை 5,500, அதாவது 32.54%. மேல்நிலை 2ஆம் ஆண்டு மார்ச் 2025 பொதுத் தேர்வு மதிப்பெண் பட்டியல் வழங்குதல், விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்தல், ஜூன் ஜூலையில் 2025 துணைத் தேர்வு நடத்துதல் சம்பந்தமான சில குறிப்புகள்.
மாணாக்கர்கள் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க தேவையான மார்ச் 2025 பொதுத் தேர்விற்கான மதிப்பெண் பட்டியலினை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் 12/5/2025 முதல் அனைத்து பள்ளிகளும் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேல்நிலை 2ஆம் ஆண்டு மாணாக்கர்கள் தங்களது விடைத்தாள் நகல் கோரி ஸ்கேன் காப்பி ஆஃப் ஆன்சர் ஷீட்ஸ் 13/5/2025 முதல் 17/5/2025 வரை தாங்கள் பயின்ற பள்ளியின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். தேர்வில் தேர்ச்சி பெறாத வருகை புரியாத மாணாக்கர்களின் எதிர்கால நலன் கருதியும் மேலும் ஒரு கல்வியாண்டு வீணாகாமல் தவிர்க்கும் பொருட்டும் மேல்நிலை 2ஆம் ஆண்டு துணைத் தேர்வினை 25/6/2025 முதல் நடத்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இத்துணைத் தேர்வில் தேர்ச்சி பெறுவோர் இந்த கல்வியாண்டிலேயே உயர்கல்வி பயில தகுதியுடையராவார். இத்தேர்விற்கான கால அட்டவணை 9/5/2025 அன்று வெளியிடப்படும். துணைத் தேர்விற்கு பள்ளி மாணாக்கர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வாயிலாகவும் தனித்தேர்வர்கள் அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களிலும் 14/5/2025 முதல் 31/5/2025 வரை விண்ணப்பிக்கலாம் என்கின்ற அந்த செய்தியோடு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் இந்த தேர்ச்சி சதவிகிதம் சார்ந்து உங்களுடைய மீடியாலையும் சரி அல்லது பத்திரிகையிலும் எழுதும் பொழுது மாணவ செல்வங்களை இன்னும் ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் யார் யாரெல்லாம் தேர்ச்சி பெறாமல் போனார்களோ அவர்கள் மீண்டும் இந்த துணைத் தேர்வை எழுத சொல்லி அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகின்ற விதத்தில் நீங்களும் உங்களுடைய செய்திகளை வெளியிட வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோள். ஏன்னா அவங்க கொடுக்க இன்னொரு சான்ஸ் மூலம் திருப்பி இதே ஆண்டில் அவங்களை கல்லூரியில் சேர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக அதை செய்யும் பொழுது அதற்கு இன்னும் ஊக்கம் தருகின்ற விதத்தில் உங்களுடைய செய்திகளும் ஊக்கமளிக்கின்ற விதத்தில் அமைந்திட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளோடு என்னுடைய உரையை இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன். டிஆர் 50% மேல இருக்கும். இது அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு இது பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்து கேரியர் கைடன்ஸ் எதுவும் பிளான் பண்றீங்களா? பொதுவாக இப்போ நான் முதல் திட்டம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் இருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் மூலமாக உயர்வுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம், ஒரு ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது மூலமாக அந்த பிள்ளைகள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல அவங்க டீச்சர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்னென்ன காலேஜஸ் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்ல என்ன காலேஜ் இருக்கு, நம்ம ஸ்டேட்ல என்ன காலேஜ் இருக்கு என்கின்ற விதத்தில் அந்த கெரியர் கைடன்ஸ் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்றது. நான் முதல் அதுக்கு தனியாகவே நம்ம வெப்சைட்டுமே வச்சிருக்கோம் தெரியும். அதை தொடர்ந்து பிள்ளைகள் இன்னைக்கு மார்க் ஷீட் வாங்க வரும்பொழுதும் எங்களுடைய ஆசிரியர்கள் அதற்கு தனியாக ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த முறையும் அந்த அக்கறை எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை கல்லூரியில சேர்ப்பதற்கு அதற்கான அரசாங்கம் சொல்லியிருக்கின்ற திட்டங்கள்லாம் எடுத்து சொல்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் நாங்கள் ஒரு பயிற்சி வழங்கியிருக்கணும். அந்த விதத்தில் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கே தெரியும், சட்டமன்றத்தை நான் பேசும்பொழுது அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள் கல்லூரியில் சேருகின்ற அந்த சதவீதம் என்பது 74% அதிகரித்திருக்குது என்று கூட நான் சொல்லியிருக்கேன். இது அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற 47-48% நம்ம ஜிஆர் கொடுக்கும்போது அதுல எங்களோட அரசு பள்ளியில இருக்க பிள்ளைங்க ஹையர் எஜுகேஷன் சேர்றதுக்கான அந்த சதவீதம் இன்னைக்கு அதிகப்படுத்தப்பட்டிருக்குது. கண்டிப்பா அந்த அவேர்னஸ் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த முறையும் நம்முடைய ஜிஆர் அதிகமாகும் என்கிற நம்பிக்கை. நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆங்கில கல்வி வளர்ப்பதற்கான முயற்சிகள் எந்த அளவு இருக்கு சார்? ஏன்னா இன்னைக்கு இந்த ரிசர்ச்ல கூட சார் எல்லா பாடங்களையும் 108 மாணவர்கள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நிறைய இருக்காங்க. ஆங்கிலத்துல ஒருத்தர் கூட 100 நீங்க சொல்ற மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜுக்காகத்தான் அந்த லாங்குவேஜ் தனியாக நாங்கள் ஒரு ஆய்வகமே உருவாக்கணும். லாங்குவேஜ் லேப் அப்படின்னு நாங்கள் மயிலாடுதுறையில் நாங்கள் ஆரம்பித்தோம் 2 ஆண்டுகளுக்காக. இப்போ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிலேட்டடாக இப்போ அதிகப்படியாக இப்போ அனௌன்ஸ்மெண்ட்ல கூட பார்த்தீங்கன்னா திறன் அப்படிங்கிற வகையில் ஒரு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம். அந்த திறன்கிற திட்டம் கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறார்கள், எங்கெங்கெல்லாம் அவங்க கொஞ்சம் லேட்டாக அவங்க புரிஞ்சுக்க முடியுதுங்கிறதுக்கு தனியாக அதை ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு பல திட்டங்கள் வரும். அது இந்த கல்வியாண்டில் வரும்பொழுது அது உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் என்ன மாதிரியான திட்டத்தை நாங்கள் உருவெடுத்திருக்கோம் என்பதை நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இங்கிலீஷ்ல இப்போ நீங்க சொல்ற மாதிரி 68 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க என்று சொன்னாலும் அது இன்னும் அதை அதிகப்படுத்தணும். ஏன்னா தமிழ் அண்ட் ஆங்கிலம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்ம
தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு வரும்போது அதுக்கு தகுந்தாப்ப ட்ரைனிங்கும் வழங்க வேண்டியது எங்களுடைய கடமை. ரூரல் பகுதியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு அதிகப்படியான போக்கஸை கொடுக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் அறிவிச்சிருக்கின்ற சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கின்ற திறன் அப்படிங்கிற ஒரு திட்டம் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு உதவி புரிகின்ற வண்ணம் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். பொதுவாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேர்ச்சி விகிதம் இன்னைக்கு அதிகரிச்சு தான் இருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் இப்போ கம்பேரிசன் போட்டு உங்களுக்கு வரும்பொழுது அரசு பள்ளியை பொறுத்தவரை இன்னைக்கு கொஞ்சம் அதிகரிச்சுட்டு இருக்கோம் நாங்கள். இதுல ஹையர் செகண்டரி என்று வரும்போது +1 +2 என்று வரும்பொழுது அதுல இருக்கு அந்த பிஜி டீச்சர்ஸ்க்கான ஏன்னா இப்போ நான் கன்னியாகுமரிக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு பிஜி டீச்சர்ஸ் இல்லை சார், நாங்கள் வந்து தற்காலிக ஆசிரியர் தான் வச்சிருக்காங்க, உடனே அதை அட்ரஸ் பண்ணாங்க நினைக்கிறோம் நாங்கள். அதனால்தான் இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது பிஜி டீச்சர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3087 பேர் நம்ம வந்து ரெக்ரூட் பண்ணிருக்கோம். இது இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அதை நோக்கி தான் நாங்கள் சென்று கொண்டோம். அதனால தான் டிஆர்பி கேலண்டரே வரும்போது பார்த்தீங்கன்னா அதை இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் அதை கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறதாக நான் பார்க்குறேன். இருக்குங்க தனித்தேர்வுகள். ஆமா, அதை தனித்தேர்வுகள் 18,000 பேர்ல தான் 5,500 பேர் என்பது தான் பாஸ் பண்ணியிருக்காங்க கூட நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட 32% தான் அவங்க தனியார் இல்ல அவங்க அந்த புக்லெட் நான் கொடுத்தா அதுல எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் பிரிச்சே எழுதிப்போம் எல்லாமே நாங்கள். அதனால தான் நம்ம வந்து சிறைவாசிகள் முதற்கொண்டு எல்லாமே தனியாக பிரிச்சு எழுதிருக்கோம். கம்பேரிசன் ரிப்போர்ட்டும் இருக்கு, லாஸ்ட் இயருக்கு இந்த இயருக்கும் எவ்வளோ இருக்கு, இது 10மா நாங்கள் நாங்கள் அச்சீவ் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்த்தா இல்லை, நாங்கள் இன்னும் அச்சீவ் பண்ணது நிறைய இருக்கு. 0.47% நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம். 0.47 தெரியும், ஆனால் வால்யூம்ல பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு வால்யூமாக இருக்கும். ஆனால் இது இன்னும் அதை அதிகப்படுத்த வேண்டும். முதலமைச்சர் கொண்டு வருகின்ற திட்டத்தை வந்து அந்த அவேர்னஸ் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இப்போ இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புது திட்டம் 1000 ரூபாய் வழங்குவதாக இருந்தாலும் 4 திட்டத்தை வந்து அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஓரியன்டா அவங்க வந்து நான் பயிற்சி கொடுத்தா 2 லட்சம் பேர் வேலையில போய் சேர்ந்துருக்கதான். ஸோ இந்த மாதிரியான அந்த புரிதல் என்பது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிள்ளைகளுக்கு போகணும். உயர்வுக்கு படி என்று சொல்கிறோம். சில இடத்துல கலெக்டர் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்க இருக்கின்ற எங்களுடைய சிஓஸ் மூலமாக யாரையும் 12th முடிச்சுட்டு கல்லூரிக்கு சேராமல் இருக்க டேட்டா அவங்க இமிடியேட்டா நாங்கள் வந்து கேப்சர் பண்றோம். கேப்சர் பண்ணிட்டு அவங்கள பர்டிகுலர் அந்த ஸ்டூடெண்ட்டை மட்டும் எப்படி அவுட் ஆஃப் ஸ்கூலிங் வரும்போது வீடு தேடி போய் ஏன் ஸ்கூலுக்கு அந்த பிள்ளைங்க வரணும் கொண்டு போய் நாங்கள் சேர்க்கிறோமோ, அதே மாதிரி 12th முடிச்சு ஏன் அந்த குழந்தை போய் இன்னும் கல்லூரியில் சேரல அப்படிங்கிறதையும் எங்களுடைய டீச்சர்ஸ் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் நீங்க கேட்குற மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இன்னும் அது அதிகமாகும் என்கின்ற எனது நம்பிக்கை இருக்கு. கடந்த ஆண்டு அது மாதிரி டேட்டாஸ் எடுத்திருக்கோமா, எவ்வளவு பேர் அது மாதிரி நம்ம ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம், அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த டேட்டா நான் தரேன். ஒரு கலெக்டர் ஆஃபீஸஸ் வாங்கி நான் வந்து கன்சாலிடேட்டட் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த 10,000 பேர் வந்து தேர்வு எழுதலன்னு சொல்றாங்க. அவங்க வந்து இந்த நம்ம அடுத்த மாசம் நடத்துற தேர்வு அவங்க எழுத முடியுமா? இந்த 10,049 பேர் யார் யாரெல்லாம் வந்து நீங்க ஆப்சென்ட் ப்ளீஸ் திருப்பி நான் சொல்றேன்னு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு சப்ளிமெண்டரி எக்ஸாம்ல தயவுசெய்து எழுதுங்க. பயப்படாதீங்க எக்ஸாம் நீங்க எந்த பள்ளிக்கூடத்துல எந்த கிளாஸ் ரூம்ல உட்காந்து நீங்க பாடம் படிச்சீங்களோ அதே இடத்துல உங்க நண்பர்களோட தான் நீங்க உட்காந்து எழுத போறீங்க. புது இடம்லாம் கிடையாது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு அட்டெம்ப்டே எடுக்காம இருக்காதீங்க. அது மிகப்பெரிய அது ஒரு தவறாக போயிடும் உங்களுடைய வாழ்க்கையில். அந்த வாய்ப்பு எழுதுங்க. அதை தேர்ச்சி பெறமா, மார்க் குறையுதா, தேர்ச்சி பெறவில்லையா, நீங்க அட்டன் பண்ணாதானே தெரியும் நீங்க எதுல வீக்கா இருக்கீங்க, எதுல வீக்கா இல்லைன்னு. அப்படி நீங்க எதுல வீக்கா இருக்கிறீங்களோ உங்களை உடனடியே எங்களோட டீச்சர்ஸ் அந்த அட்ரஸ் பண்ணி அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து நீங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. அதனால பெற்றவங்க தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு படிப்போட அவசியத்தை எடுத்து சொல்லி இந்த 10,040 இப்போ கடந்த ஆண்டுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,000 பேர் வந்து ஆப்சன்டீஸ் இருக்காங்க. இன்னைக்கு அது 10,000 குறைஞ்சிருக்கோம் நம்ம. ஆனால் குறைஞ்சிருக்கோம் என்பது பெருமை கிடையாது. 10,000 பேர் வரலைங்கிறது எங்களுக்கு வந்து வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த பிள்ளைகளை படிப்போட அவசியத்தை சொல்லி இதை எழுதுங்க. இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் உங்களுக்குமானது தான். யாரெல்லாம் தேர்ச்சி பெறவில்லையோ அவர்களுக்காக மட்டுமல்ல, யாரெல்லாம் வராமல் இருந்த ஆப்சன்டீஸ் இருக்கீங்களோ உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் சொல்றோம். தயவுசெய்து நாங்கள் சொல்லுகின்ற டேட்ஸை நம்முடைய பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர் மூலமாக அதை தெரிந்து கொண்டு உடனடியாக நீங்க வந்து அதுக்கு நீங்க அப்ளை பண்ண வேண்டும் என்று நான் கேட்டேன். இப்ப கிராமப்பகுதிக்கு அருகிலே அருகமை பள்ளிகள் மாதிரி அருகமையை தேர்வு பையன் ரொம்ப தூரம் 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி புதிய தேர்வு கஷ்டமா இருக்கு. அசம்பிளி கூட கோச்சிங் நிறைய பேர் கேட்டாங்க. அது இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஐடியா இல்லை. இந்த 4 வருஷத்தை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 410 புது தேர்வு மையம் உருவாக்கி இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி எங்க தூரமா போக வேண்டியதாக இருந்துச்சு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்வு மையம் கொடுக்கறது பிரச்சனை. தேர்வு மையம் கொடுப்பதற்கு சில விதிகள் இருக்குது. அங்கே இருக்கின்ற ஃபெசிலிட்டிஸ் ப்ராப்பராக இருக்கு. அங்கே அதுக்கு தகுந்தாப்புல டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, அங்கே வந்துட்டு போகிற தேர்வாளர்கள் சப்ளை அதுக்காக வரக்கூடிய சூப்பர்விஷன்ஸ்க்கு வந்துட்டு போகிற அளவுக்கு அந்த ஆக்சஸ் இருக்குதா, இதெல்லாம் பார்த்து சில விதிகள் மூலியமாக தான் கொடுக்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ற மாதிரி 10th தேர்வு மையமாக இருந்தாலும் சரி, 12th தேர்வு மையமாகவும் 4 ஆண்டுகளில்
கிட்டத்தட்ட ஒரு 410 தேர்வு மையங்கள் நாங்கள் புதுசாக உருவாக்கியிருக்கோம். இனி வருங்காலத்தில் அதெல்லாம் ஒரு ரீசனாக யாராச்சும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் நீங்கள் இப்படி விதிகளை ஸ்ட்ரிக்டா நான் தான் ஃபாலோ பண்ணல, அப்ப நான் இப்படி இருந்தா நான் கண்டிப்பா வரணும்னா அதையும் ரிலாக்ஸ் பண்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். மாணவர்களுடைய நலம் கருதி 10ஆம் வகுப்பு உள்ளிட்ட பாட புத்தகங்கள் தமிழ் அழகு நீக்கப்பட்டதாக ஆமா, இது தமிழ் என்று வரும்பொழுது ரொம்ப டீட்டெயில்டா போகாம அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படுகின்ற அளவிற்கான அந்த தமிழை நம்ம சொல்லித்தர வேண்டும். ஏன்னா தமிழை பார்த்தாலும் இந்த பிள்ளைங்க யாரும் பயந்துடக்கூடாது. தமிழ் நம்ம தமிழ் பாடம் அந்த ப்ரைடோட படிக்கணும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதனால அந்த பிள்ளைகளுக்கு என்ன தேவை, தமிழ்ல தன்னோட பிள்ளைகள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறதுக்காக தகுந்தாற் போல அதை நாங்கள் வடிவமைச்சுங்க. அதை பல்வேறு தமிழ் ஆசிரியர்கள் அது உள்ளபடியே அது வரவேற்றிருக்கிறார்கள். இது ஆசிரியர் பெருமக்களுக்கும் சரி மாணவ செல்வங்களுக்கும் இது நல்ல விதத்தில் அது பயன்படும் என்ற விதத்தில் அதை நாங்கள் செஞ்சோம். தலைநகரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய நம்மளுடைய கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் இருக்கு, அதை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய அரசு பள்ளிகளும் இருக்கின்றது. கண்டிப்பாக அது சார்ந்து, ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பழக்கவழக்கம் இருக்குது. பட் இங்கே நாங்கள் 34th பிளேஸ் அது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அதெல்லாம் இதில் அதிகப்படியாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்று எங்களோட சிஓஸ் லெவலில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த நாங்கள் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறது என்பது நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்கு மட்டுமல்ல, எங்கள் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு இது சார்ந்து அடுத்து நாங்கள் மீட்டிங் வைக்க போகிறோம். நாங்கள் அதில் என்னதான் வாட் ஆர் த ப்ளஸ் அண்ட் மைனஸ், என்ன நடந்திருக்குது, எதனால் இதெல்லாம் குறைந்திருக்குது என்கின்ற விதத்தில் இது எங்களோட சிஓஸ் எங்கள் டீச்சர்ஸ் நாங்கள் இதை அக்யூஸ் பண்ணுறதுக்காக அவங்களையும் நாங்கள் ஊக்கப்படுத்தணும். அவங்களும் மனுஷங்க தான், அவங்களே ஊக்கப்படுத்தணும். அவங்க போடுற சில எஃபர்ட்ஸ் சம்டைம்ஸ் இந்த மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்கும்போது அவங்களும் தோன்றிவிடக்கூடாது என்பதற்கு அவர்களையும் ஊக்கப்படுத்துகிற விதத்தில் தான் கண்டிப்பாக அந்த வருகின்ற மீட்டிங்ஸ் கண்டிப்பாக அமையும். அந்த விதத்தில் நீங்க சொல்ற மாதிரி தலைநகரம் அடுத்த கல்வியாண்டில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை. எந்தெந்த பாடங்களுக்கு சிலபஸ் குறைக்கப்பட்டிருக்கு? தமிழ் சொன்னீங்க, இல்லை இப்போதைக்கு தமிழ் மட்டும்தான். இப்போ எஸ்சிஆர்டி சார்ந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இப்போ எஸ்சிஆர்டியில் அடுத்த கல்வியாண்டுக்கு நம்ம அடுத்தது கணினி ரிலேட்டடான கொண்டு பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நமக்கு தேவையானது எதெல்லாம் இருந்தா போதும் நமக்குங்கிற மாதிரியான அவங்க அசஸ்மெண்ட் இருக்காங்க. அது வந்ததுக்கு அப்புறம் ஆமா, இப்ப நீங்க அனௌன்ஸ்மெண்ட்ல நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ரீவேம்பிங் ஆஃப் த கரிக்குலம் அண்ட் சிலபஸ். அப்போது 5 வருஷம் 7 வருஷம் இப்ப கடந்துருச்சு, அந்த ஆண்டுகளே கடந்துருச்சு. நிறைய நாங்க பண்ணியிருக்கோம் அது. பட் இந்த ஆண்டு அதற்கான அறிவிப்பு, அதுக்குன்னு தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதுக்கான வேலை நடக்கும்போது ஓவராலாகவே அது என்ன தேவை என்பதை கண்டிப்பாக மாற்றக்கூடிய. ஆமா, 6th இருந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான இதை எஸ்சிஆர்டிக்கு ஃபுல்லா ஓபன் பண்ணிக்கலாம். மத்திய அரசுக்கு தலைமை செயலர் அளவுல ஒரு கடிதம் இருக்கு. ஆர்டிஇ படி பாத்தீங்கன்னா எந்த பிள்ளை ஒரு வீக்கர் செக்ஷன் இருக்கிற பேரண்ட்ஸும் தங்களோட பிள்ளைங்களை தனியார் பிள்ளை சேர்க்கணும்னு ஆசைப்படும் தவறு கிடையாது. ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழைய கணக்கு இன்னும் நம்ம கொடுக்காம இருக்காங்க. அதே கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேல இன்னைக்கு நம்ம தர வேண்டியது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம கொடுத்துருவோம். நாம கொடுத்ததுக்கு பிறகு மத்திய அரசு அதை அதுக்கப்புறம் தான் மத்திய அரசு நம்ம ரீபர்ஸே பண்ணுவோம் நம்ம. பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கே தெரியும், இப்போ சமகர சிக்ஷால ஒன் ஆஃப் த பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஇ அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா எப்போ இது ஆரம்பிக்கப்பட்டதுன்னா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆக்டாக வந்தது தான் இந்த ஆர்டிங்கிறது. அப்படி சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் சொன்னதே இன்னைக்கு அவங்க மதிக்காம இருக்குது. அப்படியே எங்களுக்கு அது வேதனையாக இருக்கின்ற. இது சார்ந்து பல பிள்ளைங்க ஒரு வருஷத்துக்கு 79,000 இருந்துச்சு. இப்போ 1 லட்சம் பிள்ளைங்க வரைக்கும் இன்னைக்கு தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்பை அவங்க பறிக்கிறார்கள் என்பது வேதனையாக இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் இதை மென்ஷன் பண்ணியே எங்களுடைய தலைமை செயலாளர் மூலமாக மத்திய அரசுக்கு அந்த கடிதம் எழுதியிருக்கணும். இன்னும் ரிப்ளை வரல. வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம அது காலம் 617 கோடி வரைக்கும் அந்த மாணவர்கள் ஸ்டேட் போர்ட் நம்ம வரம்புக்கு வரும்போது அவங்க எந்த வகுப்புல அடுத்த வகுப்பு சேர்த்துக்கிற வாய்ப்பு? எங்களை பொறுத்த வரைக்கும் எனி டைம் எங்க பிள்ளைங்க எங்க ஸ்கூலுக்கு வந்தாங்க, அதுல ரெடி டு வெல்கம். ஆனா இன்னைக்கு அந்த சிபிஎஸ்சில இருந்து 5, 6, 8 அப்படின்னு அது சில சமயம் சங்கடமா இருக்குன்னா ஒரு நாட்டினுடைய ஒரு மூத்த அமைச்சர் பேசும்போது ஏன் ஒரு வருஷம் ஃபெயில் ஆகிட்டு தான் படிச்சாதான் என்னவா அப்படின்லாம் சொல்லவே கூடாது. அந்த வார்த்தைகள்லாம் ட்ராப் அவுட் ரேஷியோ இன்னைக்கு எலிமெண்ட்ரி லெவலில் நம்ம நெல்லாக்கியிருக்கோம் நம்மளுடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்படி நாங்கள் அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்போது எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டே போயிடுவாங்க அப்புறம் பிள்ளைங்க. ஸோ அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குது, அவங்க ஒரு விளையாட்டுத்தனமா அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனால் வருகின்ற வார்த்தை எவ்வளோ பெரிய ஒருத்தவங்க வாயிலேருந்து வருகின்ற வார்த்தை என்பது அவர் புரியாமல் சொல்றாங்கிறது தான் எங்களுக்கு வேதனை. எதுவுமே தெரியாம ஒரு 10th 12th வரும்போது
வெளியில இருந்து நம்ம ஃபில்டர் பண்றதுல என்ன தவறுன்னு இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த ஃபில்டர்னு சொல்றீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஃபில்டர் பண்றதுங்கிறதே பாத்தீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு டிராப் அவுட்டுக்கு தான் போய் நிற்கும். ஸோ அந்த மாதிரி ட்ராப் அவுட் ஆகிடக்கூடாது. இந்த குழந்தைங்கள வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தரை என்கரேஜ் பண்ணி நம்ம 8வது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்புறம் அந்த அடிப்படையிலேருந்து 9th அங்கே வந்துடுங்கிறத எங்களோட ஆசை. இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு சொல்றாங்க. இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, அந்த ரிப்போர்ட் இப்படி சொல்றாங்க. இப்போ எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட ரிப்போர்ட் வந்து இன்னும் 2-3 நாட்களில் கண்டிப்பாக வரப்போது. முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வந்து அவருடைய வைஸ் பிரசிடென்ட் வந்து ஜெயரஞ்சன் சார் கூட டைம் கேட்டிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் அது எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட்டாக ஆகும். ஏன்னா அது என்னென்னலாம் சொல்லப்படுது, உள்ளபடியே நாங்கள் எதிராச்சும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கா, இல்லை உள்ளபடியே நம்ம வந்து வளர்ந்துருக்கோமா என்கின்ற அந்த ஒரு தகவல் கண்டிப்பாக நமக்கு வரணுமா. அப்படி வரும்போது நீங்கள் சொல்ற மாதிரி தரமான கல்வி நம்ம வழங்குறோமா இல்லையா, இல்லை அது சார்ந்து இந்த அரசாங்கம் என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்குது, என்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை அப்போ நம்ம உட்காந்து நிறைய பேசுவாங்க. ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது கடந்த ஆண்டோட ஒரு பெட்டரா இருக்கு. இருந்தாலும் ஒரு சில சப்ஜெக்ட் வந்து பயாலஜி, மேக்ஸ், பாட்டனி சப்ஜெக்ட்ல குறைஞ்சிருக்கு. இது ஏதாவது நம்ம எதாவது ஃபோக்கஸ் பண்ணுவோம். இல்லை எனக்கு இல்லை இப்போ நீங்கள் சென்டம் குறைஞ்சிருக்குங்கிறீங்க. அது 98 எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 99 எவ்வளோ வாங்கியிருக்காங்க நம்ம தனியாக நீங்கள் பார்க்கணுங்க. பட் ஐம் வெரி ஹாப்பி லைக் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஸ் மீடியா வந்து ஏன் சார் 50,000 பேர் ஆப்சண்டாக இருக்காங்க, 40,000 பேர் ஆப்சண்டாக இருக்காங்க அப்படிங்கிறத விட்டு நீங்கள் 10,000 பேர் வந்துடும். 10,000 பேர் ஆப்சண்ட்ங்கிறது ஒரு ஸ்கூல்ல 1.5 ஸ்டூடெண்ட் ஆப்சண்டான கணக்கு தான். 7,000 ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறதுல ஒரு ஸ்டூடெண்ட் 1.5 ஸ்டூடெண்ட் ஆப்சண்டான கணக்காகத்தான் அது வந்து காட்டப்படுவதில்லை. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த சென்டம் நோக்கி கண்டிப்பாக ஐ எம் ஸோ ஹாப்பி. எங்களோட எய்ம் மேபி அடுத்தது கட்டதான் இந்த தேர்ச்சி விகிதத்தை பத்தியே பேசாதீங்க சார், இந்தமாரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 100க்கு 100 வாங்குற பசங்க அதிகப்படுத்தணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு நாங்கள் சிஸ்டத்தை நாங்கள் கொண்டு வந்துருக்கோங்கிறதே நான் வந்து பெருமையாக தாங்க. 98.8%. 100க்கு 100 கேக்குறீங்களா? இல்ல 98.8 இருக்கு. 98.8 பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. 32.54 தனி தேர்வு இருக்கிறாங்க. 18,000 பேர் 5,500 பேர் அவங்க பசங்க அவங்க தனியா படிச்சுட்டு எல்லாமே இந்த NEP வந்து நம்ம தமிழ்நாடு எதிர்க்குது, நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதெல்லாம் நீங்களும் சொல்லிருக்கீங்க. சேம் டைம் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியுடைய நிலை என்னங்கிறது அவங்க சப்மிட் பண்ணி ரொம்ப எப்போ வரும்? 2 நாட்களுக்கு முன்னாடி வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய நிகழ்வு தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தி காமிச்சாங்க. எல்லா பிரஸ் அண்ட் மீடியாஸும் எடிட்டர்ஸ் கூப்பிட்டு ஒரு இது பண்ண அதில் இது ஒன்றாவது கேள்வியாக கிடந்த SCP எப்போ நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அது சார்ந்து நிறைவாக பேசின அதிகாரி சொன்னாரு, SCP வந்து உடனடியாக மிக விரைவாக அது வந்துட போகுது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அது வந்ததுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பாக எங்களோட ஸ்டாண்ட் என்ன அதுக்காக SCP இப்போ அவர் சொல்லிட்டாங்க இல்லையா, எனக்கு எல்லாத்தையும் எடிட்டர்ஸ்க்கு முன்னாடியும் சொல்லிட்டாங்க SCP மிக விரைவாக நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போறோம். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது அரசாங்கத்தோடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கு, ஸோ இதுதான் நீங்க அக்செப்ட் பண்றீங்க, இதுதான் சிஸ்டம், இதுதான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது கண்டிப்பாக வந்து ரிப்போர்ட். இல்ல இப்ப எங்களுக்கு என்ன அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிப்ளை கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி கண்டிஷன் பேசிஸ் MOU கையெழுத்து வாங்க சொல்லி அது வந்து அகைன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன், அதை பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு பில் பாஸ் பண்ணதுக்கான இது பணத்தை வந்து அவங்க ஒதுக்க வேண்டியதான் அவங்க கட்டாயம், அதை பண்ணாமக்கே தவறு தான். பட் இருந்தாலும் RTE சம்பந்தமா நாங்கள் எழுதியிருப்பாங்க, இது அகைன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் மாதிரி போட்டு அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு. அது வரது தகுந்தாப்புல நம்ம கண்டிப்பா தமிழ்நாட்டில் இருந்துச்சு அதுக்கான ஒரு காரணம். டீச்சர்ஸ் இல்லையா, அது டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த BT டீச்சர்ஸ் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஆன்சர் ஷீட் நம்ம கொடுத்துருவோம். அந்த ஆன்சர் ஷீட்லேயே சில இதுக்கு டவுட் வச்சு வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் இல்லையா, லாஸ்ட் இயர் நாங்கள் ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் வேலை என்ன வேகன்சிங்க தான் எல்லாத்துக்குமே தெரியும். அது நாங்க கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுல எனக்கு வந்து எல்லாருமே தான் வந்தாங்கன்னா நாங்கள் மோஸ்ட் வெல்கம். ஏன் எங்களுடைய ஸ்கூல் ப்ரெமிசஸ் தான் நாங்கள் வந்து ட்ரைனிங்கே பண்ணுறோம். வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி, ஏன்னா அப்படி தனித்தேர்வுன்னு இல்லாமல் சார் எங்களையும் நாங்கள் இணைச்சிக்கிறோம்னு சொல்லி வந்திருந்துருக்கலாம். அப்படி வரவங்க நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதுக்கு தனியாக நாங்கள் கூட ஒரு ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது நல்ல ஐடியா தான். இல்லை இப்போ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசஸ் ரிப்போர்ட் வந்ததுக்காக CEOs மீட்டிங் நாங்கள் வைக்க போகிறோம். நாங்கள் அதில் நாங்கள் வந்து இது சார்ந்து என்ன நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கான ஒரு நல்ல ரிசல்ட் அடுத்த வருஷம் கொடுக்கறதுக்கு அவங்களே நாங்கள் ஊக்கப்படுற மாதிரி. தேங்க்யூ.